கூடும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் ஆமை சோத்திரம், அவரால் முடியாததென்று ஒன்றுமில்லை. அவரால் முடியும், எல்லாம் முடியும். அப்படிப்பட்ட சோத்திரம் ஒரு காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷராலே இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்ப சோதர வாசிக்கப்பட்ட வேத பகுதியை பாருங்களேன். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், மனுஷனாலே இது கூடாததுதான். அப்ப சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது, சில போராட்டங்கள் கடந்து வரும்போது, சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது, எல்லாவற்றையும் நம்மளால தீர்த்து விட முடியுமா அப்படின்னா எல்லாவற்றையும் நம்மளால தீர்த்து விட முடியாது. சில காரியங்கள் மனுஷனால முடியாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. அதை கடந்த காலங்களில் சிந்தித்திருக்கிறோம். மனுஷனால முடியாதது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சோத்திரம், உலக பிரகாரமாகவும் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் கடந்து வரும்போது, சில சூழ்நிலைகள் கடந்து வரும்போது, அதை நம்மளால தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் சூழ்நிலை கடந்து வரும். அதை ஆண்டவரே சொல்றார், இது மனுஷனாலே கூடாதுதான். அடுத்து சொல்றாரு, தேவனால் இது கூடாதது அல்ல. மனுஷனால் முடியாது, உண்மைதான். ஆனா தேவனால முடியாதுன்னு சொல்ல முடியாது. தேவனாலே எல்லாம் முடியும். அதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது, நம்மளாலதான் முடியல, தேவனால முடியுமே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த காரியங்களுக்காய் அங்கலாய்க்கும் போது, நிச்சயமாகவே அவர் நமக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அன்னாள் ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயானவள் சோத்திரம் வெகு காலமாய் மலடியா இருக்கிறார். அப்ப சோத்திரம் புருஷனோடு அங்கலாய்க்கிறார். எல்கானா அவங்களுடைய கணவனார். அப்ப அவரோடு கூட என்ன பண்றா, அங்கலாய்க்கிறார். எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி. அவரும் சொல்றார், நான் என்ன செய்ய, பிள்ளையை கொடுக்க நான் தேவனா? பிள்ளையை கொடுக்க கர்த்தரல்லவா உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தரல்லவா உன் கற்பத்தை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் எல்கானா அன்னாளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அன்னாள் பார்க்கிறார், சோத்திரம் இத்தனையோ வருடங்கள் உருண்டோடிருச்சு, எவ்வளோ முயற்சிகள், ஆமை சோத்திரம் ஒன்றும் நடக்கலை. அப்போ கர்த்தரால சோத்திரம், மனுஷனால நடக்கலை, உண்மைதான். ஆனால் தேவனால கூடுமே என்று சொல்லிதான் அவள் தேவ சன்னிதானத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றினாள். தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அங்கலாய்த்து ஜெபித்தா, கதறி கதறி அழுது ஜெபித்தா. ஆண்டவரே சோத்திரம், மனுஷனால முடியலப்பா, எங்களால முடியல, மருத்துவத்தால முடியல. அவளும் எவ்வளவு மருத்துவத்தை பார்த்துருப்பா இல்லையா? அவங்க காலத்துல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குமோ, அனுபவத்துல சில பேர் சொல்லியிருப்பாங்க, அதை செஞ்சு பார்த்துருப்பா. சோத்திரம் சில மருத்துவங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவள் எதிர்பார்க்கிற நன்மை அவளுடைய வாழ்க்கையில கடந்து வரல. அப்ப பாருங்க, மனுஷனால முடியல, ஆமி சோத்திரம், அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நேராய் அன்னாள் தள்ளப்பட்டாள். ஆனா அவளுடைய வாழ்க்கையில தேவனை பற்றி கொண்டாள். தேவ சமூகத்தில் கதறி அழுது ஜெபித்தாள். ஆனா அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆமி சோத்திரம், அடுத்த வருடம் ஆமை சோத்திரம் கர்த்தர் அவளுடைய கரத்திலே ஒரு பிள்ளையை தந்து தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, மனுஷனால முடியல, ஆனா தெய்வம் எவ்வளவு அற்புதமாய் காரியங்களை செய்தார். அவ்வளவு ஒரு பொருத்தனை பண்ணினா, ஆண்டவரே எனக்கு சோத்திரம் நிந்த நீங்கணும், அதனால சோத்திரம் நீ பிள்ளைய தருவீரானால் அதை உமக்கே என்ன பண்ணுகிறேன், தருகிறேன் என்று சொல்லி ஆமீன் பொருத்தனையோடு கூட கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் பண்ணினார். அப்போ வேண்டுதல் பண்ணும்போது கூட இங்கே ஒரு சத்தியத்தை படிக்கணும். அங்கே ஏலிங்கிற ஒரு தேவ மனிதன் தூரத்திலேருந்து கவனிக்கும் போது அவருடைய பார்வைக்கு ஏதோ குடிச்சு வெறிச்சு புலம்புறதை போல இருந்துச்சு. அதனால அவர் ரொம்ப ஆக்ரோஷமா என்ன பண்ணிட்டார், எந்த மட்டும் வெறித்திருப்பாய் அப்படின்னு கேட்டார். அப்ப உடனே அவ சொல்றா, சோத்திரம், அப்படி இல்லை ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரியாய், நான் மதுபானமாயிலும் திராட்சரசமாயிலும் குடிக்கிறதில்லை, என்னுடைய என் இருதயத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்.
அப்ப பாருங்க, சோத்திரம், தேவ மனிதன் ஊழியக்காரர், ஆனாலும் சோத்திரம் தவறாய் கடிந்து கொள்கிறார். ஆனாலும் அதற்கு மறு உத்தரவு எவ்வளவு அழகாய் அவள் சோத்திரம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பத்தியலா சோத்திரம், அப்படி இல்லை என் ஆண்டவனே என்று சொல்லி ஆமை சோத்திரம் தன்னுடைய நிலவரத்தை அவளிடத்துல அந்த ஊழியக்காரனுக்கு விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமை சோத்திரம். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் நீங்களும் நானும் இருக்கோம். ஒருவேளை ஊழியர்கள் கடிந்து கொண்டாலும் அவர்களை சோத்திரம் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, தூசிக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. ஒருவேளை சோத்திரம் அவர்கள் புரியாமல் கடிந்து கொண்டாலும் இந்த அன்னாளை போல நம்முடைய காரியத்தை என்ன பண்ணணும், விளங்க பண்ணணும். ஆமை சோத்திரம். நான் அப்படி இல்லை, நீங்கள் என்னை கடிந்து கொண்டீங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அந்த சூழ்நிலையை பார்த்து அப்படி ஒரு வேலை பேசிட்டீங்களான்னு தெரியல, ஆனால் நடந்த சூழ்நிலை இதுதான், நடந்த நிலவரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும். ஆனால் நீங்களும் நானும் ஒருவேளை அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அந்த ஊழியக்காரோட சங்கடத்தை உண்டாக்கிட்டு சோத்திரம் இனி என்னத்துக்கிடா அப்படிங்கிற மாதிரி ஓடி இருப்போம். ஆனால் அவளுக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆமை சோத்திரம், எங்கிட்ட சுற்றி இந்த ஊழியக்காரர் ஆசீர்வதிச்சா தானே நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதனால அவர் சோத்திரம் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அதனால என்னுடைய நிலவரத்தை சொல்லுவோன்னு சொல்லிட்டு எவ்வளவு பயபக்தியாக கனத்தோடு கூட அந்த காரியங்களை சொல்லி ஆமை ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? நமக்கு திருஷ்டாந்தம். ஏதோ அன்னாளுடைய வாழ்க்கையில நடந்துச்சுங்கிறதுக்காகவா? இல்லை, இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். நம்ம எப்படி நடக்கணுங்கிறதுக்காக தெய்வம் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த அனுபவத்துக்குள்ளதான் நம்மள என்ன பண்ணணும், நடக்கும். ஆமை சோத்திரம். எப்படி பேச போச்சுன்னு சொல்லி அவரோட என்ன பண்ணிடக்கூடாது, வம்புக்கு சண்டைக்கு போயிடக்கூடாது. சோத்திரம், அது நமக்கு நன்மையா இருக்காது. நம்முடைய காரியங்களை விளங்க பண்ணலாம். ஆமை சோத்திரம். விளங்கி கொள்வார்களானால் அவர்கள் சோத்திரம் அதற்கப்புறம் சோத்திரம் நிதானித்து சில காரியங்களை சொல்லுவார். அப்ப ஏலி நிதானிச்சிட்டார். ஓ அப்படியா அப்படின்ட்டு அடுத்து ஏலி சொல்றாரு, ஆமை சோத்திரம், அவர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். போ, ஒரு உற்பத்தி காலத்துல என்ன பண்ணுவேன், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். பத்தியா, இந்த ஊழியக்காரருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமை சோத்திரம், எங்கிட்டு சுத்தினாலும் ஊழியக்காரர் மூலியமாக தான் தெய்வம் ஆசீர்வதிக்க முடியும். அதனால அவர் மனதார சோத்திரம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்கப்பட்டது உனக்கு கட்டளையிடப்படும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஊழியக்காரன் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால சோத்திரம், ஊழியக்காரர்கள் நம்மளை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போதுதான் அது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை மேன்மை என்னாகும், கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கும். என்னத்தை அவர் ஜெபிச்சு என்னத்தை அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சோத்திரம், ஆசீர்வாதத்தை நழுவ விட்டுறக்கூடாது. நம்ம என்னதான் உழைச்சாலும் என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஆமை சோத்திரம், தேவன் ஊழியக்காரனுக்கு ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்னா சோத்திரம் அந்த அபிஷேகம் அந்த வேலையை செய்யும். கர்த்தருடைய நாம வாழ்க்கையில மனுஷனால முடியாத ஒரு காரியம்தான். ஆனா தேவன் அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணார், அற்புதமாய் குழந்தை பாக்கியத்தை தந்து தேவன் என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சார். இது போல நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் அவரால் கூடும் என்கிற விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. சரி, மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இப்ப முதல் பகுதி என்ன பார்த்தோம், தேவனால எல்லாம் கூடும்னு பார்த்தோம். முதல் பகுதியில ஆமா, மனுஷனால முடியாத எந்த பகுதியா இருந்தாலும் அதை தேவ சமூகத்துல வைத்து கண்ணீரோடு ஜெபிங்க. தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமை சோதரர், நிச்சயமாய் நமக்கு அந்த காரியங்களை என்ன பண்ணுவார், செய்து கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்மளும் பாதைக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 2 மாதமா முயற்சி எடுக்கிறோம், காரியங்கள் ஒன்றும் நடக்கலை. ஸ்தோத்திரம். நம்ம முயற்சி ஒரு பக்கம் இருக்குது, ரைட். அப்போ சோதரர், ஒரு பக்கம் நம்ம தேவனை நம்பி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா ஒரு நாள் பாருங்க, நீங்களும் நானும் வியக்கத்தக்கதாய் கர்த்தர் பாதை காரியத்தை ஆசீர்வதித்து கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா நம்மனால முயற்சி எடுக்கிற முடியாமல் போனாலும் தேவனை நம்பி இருக்கிறபடினாலே அவர் நமக்கு என்ன பண்ணுவார், அற்புதமாய் காரியங்கள் அந்த நாட்கள் வரும்போதுதான் அதோடைய மகிமையை அதோடைய மேன்மையை பார்க்க முடியும். அதனால சோத்திரம், இது முடியவே முடியாதுப்பா அப்படின்னு என்ன பண்ணிட முடியாது, கீழே போட முடியாது. ஆமை சோத்திரம், அவரால் முடியும்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாய் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொடுப்பார். அவரால் எல்லாம் கூடும். இப்ப 2வது பகுதி, அங்க ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால். யாரு, நம்மளை பார்த்து இரட்சகர் சொல்லுகிறார், நாம் அவரை விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது.
அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? சூழ்நிலைகளை பார்த்து அது அனுகூலமா இருந்தா ஒரு விசுவாசம் வரும். சூழ்நிலைகளை பார்த்து அனுகூலமா இருக்குமானா ஒரு விசுவாசம் வரும். அதனால சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவாசிப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானா அப்படின்னா சூழ்நிலையை தாண்டி விசுவாசிக்கணும். சூழ்நிலையே நடக்காதுங்கிற ஒரு காரியத்துல நடக்கும்னு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்படி ஒரு பிரச்சனை போராட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இடமா இருந்தாலும் கர்த்தர் எனக்காக செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்திற்குள் கடந்து வருவோமானால் வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசிப்பானால் அவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசத்திற்குள்ள நம்ம கடந்து வரணும். அப்பதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? விசுவாசத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். எப்படி விசுவாசிக்கணும்? பாசிட்டிவா விசுவாசிக்கணும். தீமையா என்ன பண்ணக்கூடாது? நெகட்டிவாய் விசுவாசிக்க கூடாது. சோத்திரம். எல்லாம் நன்மையாயிரும், சரியாயிரும், அப்படிதான் விசுவாசிக்கணும். ஒரு சகோதரியின் இடத்துல பேசினா சோத்திரம், அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. சோத்திரம். அது ஆகாது, அது நடக்காது, அது முடியாது, செத்து போகும், அது ஆயிப்பெறும், நீ வாழ வாய்ப்பு, இப்படித்தான். ஒண்ணு கூட விசுவாசம் ஆண்டவரால முடியுங்க அதெல்லாம் நடக்காது, அப்படித்தான் போகும், இப்படித்தான் போகுன்னு. சரி, அதோடைய விசுவாசம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு சோத்திரம். நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசத்திற்குள்ள கிடையாது. அப்ப பாருங்க, நெகட்டிவா விசுவாசிக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நெகட்டிவா விசுவாசிச்சாங்க. அந்த கானானுக்குள்ள நாங்க என்ன பண்ண முடியாது. அப்படியே சொன்னார், உங்க வாயின் வார்த்தையின்படி ஆகட்டும் அப்படின்ட்டார். கடைசியில பார்த்தா அவங்க திருப்பி பின்னால சுதாரிக்கிறாங்க. ஐயோ, அது பெரிய ஆசீர்வாதம்ல, அதை போய் அடைவோம் போனாங்க, முடியல. உங்க வாயின் வார்த்தையின்படியே ஆகட்டும்ட்டார். அதனால நெகட்டிவா நம்ம விசுவாசிக்க கூடாது. என்னைக்குமே நம்ம பாசிட்டிவா தான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். நன்மையாயிரும், சரியாயிரும், விடுவிச்சிருவாரு, காப்பாற்றிடுவாரு, அற்புதம் செஞ்சிருவாரு, ஆச்சரியமா நடத்திடுவார் என்று சொல்லிதான் நாம் விசுவாசிக்கணும். சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மனித அறிவுல ஒரு காரியத்தை கணிக்க கூடாது. ஆமை சோத்திரம். மருத்துவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. சூழ்நிலை பார்க்கும்போது மனிதர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. சூழ்நிலை பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோன்றும். சோத்திரம். ஆனாலும் கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தை அவர் மேல் வைப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு காரியங்களை நன்மையாய் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. அதனால சோத்திரம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதவசனம் சொல்லுகிறபடினாலே நாம் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ரைட். 1 நாளாகமும் 29:12 வாசிங்களே. 1 நாளாகமும் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிற. யாராலதான் ஐஸ்வர்யமும் கனமும் வரும்? கர்த்தரால மட்டும்தான் நமக்கு தந்து நடத்த முடியும். ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டிய மதிப்பு மரியாதையா இருந்தாலும் கர்த்தர் தான் கொண்டு வந்து சேர்க்கணும். உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்ப பாருங்க, அவரால் ஆகும். யாரை வேணாலும் உயர்த்த முடியும், யாரை வேணாலும் ஆசீர்வதிக்க முடியும், யாரை வேணாலும் மேன்மைப்படுத்த முடியும், யாரை வேணா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் நல்லவர். நான் வேலைக்காக கடந்த காலங்களில் நான் தேடிக்கொண்டிருந்த போது இன்டர்வியூக்காக போகிறேன். இன்டர்வியூக்காக போகும்போது வேலை கிடைக்குமாங்கிற ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அன்னைக்கு காலை வேலையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு தான் என்னோடு பேசினார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னுடைய கரத்தினால் ஆகும், தைரியமா போ, நான் உனக்கு தருவேன் அப்படின்னார். அந்த விசுவாசத்தோடு கடந்து போய் அந்த நன்மையை சுதந்திரிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. சோத்திரம். அதனால எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். அவரை நாம் விசுவாசிக்கணும். ஐஸ்வர்யம் கனம் அவரிடத்திலிருந்து தான் வரும். அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவருடைய கரத்திலே வல்லமையும் சத்துவமும் உண்டு. ஆமென். எவரையும் அவர் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துட்டா போதும், கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்தி காண்பிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 33:9 வாசிங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா போதும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
உம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. போதும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பாருங்க சோத்திரம். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய வல்ல கரத்தினாலே சிறைக்குள்ள இருக்கிறான் யோசேப்பு. ஆனா கர்த்தர் தீவிரமாய் சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்னால நிறுத்தி பார்வோனுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். அல்லேலுயா, ஆமே, ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு தேவன் உயர்த்துகிறார் பாருங்க, எவரையும். அப்ப சிறைச்சாலையில இருக்கிற ஒரு மனுஷனை தேசத்தின் அதிபதியாய் உயர்த்த அவரால் முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையும் அவரால் என்ன பண்ண முடியும்? உயர்த்த முடியும். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த தாவீதை அவன் இஸ்ரவேலை அரசாலும் அரசனாய் கர்த்தர் உயர்த்தினார். துவக்க காலம் எப்படிதான்? ஆடு மேய்க்கிற அனுபவம் தான். ஆனா அந்த மனுஷனை தான் கர்த்தர் என்ன பண்ணா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அப்படி நாம் விசுவாசிக்கணும். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நம்மளை அவர் அமர பண்ணுகிற தேவன். குப்பையில கடந்திருக்கலாம், அமை சோத்திரம், தெருவுல கடந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த நினைச்சிட்டா அதை தடுக்க யாராலும் முடியாது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவரால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையாய் மாறும். ஒரே ஒரு வார்த்தை போதும். சீசர்கள் படகுல பயணிக்கும் பொழுது பெரிய ஒரு கடல் கொந்தளிப்புல சிக்கி கொண்டாங்க. அவங்களும் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்கறாங்க. ஆனாலும் அந்த கடல் கொந்தளிப்புக்கு அவங்களால தப்ப முடியல. ஐயரே, நாங்கள் மடிய போகிறோம் என்று சொல்லி பயங்கர சத்தமாய் இரட்சகரை எழுப்பினார்கள். இரட்சகர் எழுந்து, ஆமை சோத்திரம், ஏன் சந்தேகப்பட்டீர்கள், அவிசுவாசிகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் புயலையும் பார்த்து கடலை பார்த்து இறையாதே அமைதலா இருன்னு ஒத்த வார்த்தை சொன்னார். அந்த காற்றும் கடலும் கட்டுப்பட்டது. அல்லேலுயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். காற்று நின்னுச்சா இல்லையா? கடல் கொந்தளிப்பு நின்னுச்சா இல்லையா? சோத்திரம். இன்னைக்கும் கடலை போல காற்றை போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கொந்தளிப்பு இருந்தாலும் அவர் சொல்ல அந்த கொந்தளிப்புலாம் என்ன பண்ணும்? அடங்கும், நிற்கும். கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா சோத்திரம் 11:5 வாசிங்க. தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். போதும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணினார், கானானை தருவேன் என்று சொல்லி. அந்த கானானை தருவேன் என்று சொன்னவர் ஏற்ற காலத்திலே இஸ்ரவேலர்களுக்கு அதை தந்து நடத்தினார். அல்லேலுயா. அப்ப நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் தந்தார். ஒருவேளை காலதாமதமாகலாம். ஏன்னா நம்ம சரியான ஒரு ஜீவியத்திற்குள்ள கடந்து போகாமல் இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதமாகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அநேக இடங்களிலே அவர்கள் முறுமுறுத்து கொண்டு வந்தார்கள். அது நிமித்தமாய் காலதாமதங்கள் ஆனது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அவர்கள் கானானை சுதந்திரிக்கும்படி கிருபை பாராட்டினார். அல்லேலுயா. இது போல நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தது உண்மையானால், அவர் கொடுத்திருப்பாரானால் நிச்சயமாகவே அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி கொடுப்பார். அது காலதாமதமாகலாம். அது எதனால தெரியுமா? நம்மளுடைய அவிசுவாசம், நம்முடைய ஒழுங்கீனம், நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால காலதாமதமாகலாம். ஆனா கண்டிப்பாய் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார். அவர் வாக்கு பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலுயா. ஒருவேளை உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பாரானால், ஒருவேளை இன்னும் தாமதம், கால தாமதம் என்று அங்கலாய்ப்பீர்களானால் ஆண்டுடைய சமூகத்தில் இன்னுமாய் கிட்டி சேருங்க. கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். தானியேல் 4:37 வாசிங்க. நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன்.
அவருடைய கிரிகள் எல்லாம் சத்தியமும் வழிகள் நியாயமுமானவைகள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பாபிலோன் தேசத்தின் ராஜா நேபுகாத் நேச்சர் சொல்லுகிறார், அவரு ராஜ்ய சிங்காசனத்தில் அமர்ந்து பாபிலோன் தொங்கும் தோட்டத்தை கட்டி தேவனை புகழ்வதற்கு பதிலாய் தன்னை உயர்த்தினது நிமித்தமாக ஆண்டவர் அந்த மனுஷனை மனித இனங்கிற இடத்திலிருந்து நீக்கி மிருகங்கிற இடத்துக்கு என்ன பண்ணார்? கொண்டு போனார். மிருகங்களோடு சஞ்சரிக்க முடியாது. எத்தனை ஆண்டுகளை கர்த்தர் நியமித்தார்? 7 ஆண்டுகளை நியமித்தார். 7 ஆண்டுகளுக்கு பின்பதாக அவன் கடந்து வந்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், அவன் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து, அதுக்கு முன்னால நான் எதை புகழ்ந்தேன்? நான் கட்டின மகாபா அந்த பாபிலோனையும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டினான். ஆனா இப்ப சொல்லுகிறான், அந்த பரலோகின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் தன்னதான் அவர் சொல்றார், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அவன் நினைச்சிருப்பான், நம்மளை யார் அசைக்க முடியும்? ராஜா இல்லையா? நம்மளை யார் கீழே இறக்க முடியும்? நம்மளை யார் தாழ்த்த முடியும்? எவ்வளவு பெரிய ஆணவம் அகந்தை அந்த மனுஷனுக்குள்ள இருந்தது. அதனால அந்த ஆணவத்தை உடைக்கும்படியாய் கர்த்தர் அந்த மனுஷனை தாழ்த்தினார். தாழ்த்தினதற்கு பின்பதாக உணர்ந்து அவன் சொல்லுகிறான், எந்த மனுஷனையும் அகந்தையாய் நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்முடைய வாழ்க்கையில அகந்தையா என்ன பண்ணிடக்கூடாது? ஆணவமா என்ன பண்ணிடக்கூடாது? நடந்து விடக்கூடாது. இந்த அகந்தை ஆணவம் நமக்குள் கடந்து வருமானால் தேவன் நம்மளை தாழ்த்தி விடுவார்ங்கிற ஒரு பகுதியை நாம் சிந்தித்து ஆமே சோத்திரம் பணிவாய் தாழ்மையாய் நடக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அவன் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எழுதுகிறான், அகந்தையாய் நடந்தேன், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். நன்மை மாத்திரமல்ல, எந்த காரியத்தையும் செய்ய அவராலே முடியுங்கிறதை நாம் புரிந்து கொள்ள. சகரியா 4:6 வாசிங்க. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலே அல்ல. பலம்னா நமக்கு இருக்கிற சோத்திரம் ஒருவேளை பதவி ஒரு பலமா இருக்கலாம். அதனால பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவாவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். மார்க் 1:40 வாசிங்களே. ரோகிங்கிற ஒரு வியாதியை அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் தீர்க்கிறதுக்கு மருந்தொன்றும் இல்லை, தீர்க்க முடியாத பிரச்சனை. அப்ப அந்த மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறான். முதல்ல சொன்ன விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், சொல்லப்பட்ட பிரகாரமாகும், தேவனால எல்லாம் கூடும் என்கிற வசனத்தின்படியாகவும் இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்திருக்கு. அவன் கர்த்தருடைய சமூகத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே சோத்திரம், உம்மால எல்லாம் செய்ய முடியும், இந்த வியாதியை குணமாக்க உம்மால முடியும், அதனால உமக்கு சித்தமானால் உங்களுக்கு விருப்பமானா எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கும் போது ஆண்டவர் சொல்றார், எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அந்த குஷ்டரோகத்தை நீக்கி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வியாதி பலவீனங்கள் எதுவானாலும் தேவ சமூகத்தில் ஜெபிங்க. அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமில்லை. ஆண்டவரே உம்மால கூடும்பா, உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த வியாதியை நீக்கி ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் அவரும் சொல்லுவார், எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அந்த வியாதி பலவீனங்களை நீக்கி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் அவைகளிலிருந்து நம்மளை விடுவிக்க அவராலே முடியும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், வியாதி பலவீனங்களை கர்த்தர் மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். மார்க் 11:23 வாசிங்க. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமை சோத்திரம், ஒரு கல்லை பார்த்து ஆமை சோத்திரம் அது சமுத்திரத்தில் போய் விழும் என்று சந்தேகப்படாமல் அவன் விசுவாசத்தோடு சொல்வானானால் அவன் சொன்னபடியே என்ன பண்ணும்? ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். சோத்திரம். சில விஷயங்களை நம்ம விசுவாசத்தோடு ஆணித்தனமாய் ஆண்டவர் செய்வாருங்கிற நம்பிக்கையோடு உறுதியாய் சொல்லும்போது அதை நிறைவேற்றி கொடுப்பார். பாருங்க, யோசுவாவுடைய காலத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும்போது அவருக்குள் இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. யுத்தம் தொடர்ந்து என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். பொழுது போயிருச்சுன்னா யுத்தம் நின்றோம். அதனால சூரியனையும் பார்த்து சந்திரனை பார்த்து என்ன பண்றாரு? ஆமா, அப்படியே நில் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசத்தோடு என்ன பண்ணுகிறார்? அங்க வசனம் அப்படித்தானே இருக்கு. அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். யோசுவாவுடைய காலத்துல சம்பவித்ததே. சூரியன் அப்படியே நின்றது, சந்திரனும் அப்படியே நின்றது. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு தேவனுக்குள்ள வளர்ந்த ஒரு தேவ மனிதன் அதை தனக்காக அல்ல, தேவனுடைய ஜனத்திற்காக அந்த காரியத்தில் இறங்கி வரும்போது கர்த்தர் அப்படியே என்ன பண்ணார்? செய்தார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சூரியனை அவர் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சூரியன் நிற்குமா, சந்திரன் நிற்குமா? ஆனா துளியும் சந்தேகம் இல்லை. பார்த்துக்குங்க. சோத்திரம். சூரியனை நில், சந்திரனை நில்லுன்னு சொல்லி கட்டளை கொடுத்த மாத்திரத்தில் அப்படியே அது நின்னுச்சு. அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இப்ப போய் சூரியனை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல, சந்திரனை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு, அவங்க செஞ்சார், அதற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். அதனால தேவையில்லாததுக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நில்லு அப்படின்னா நிக்காது. யோர்தான்ல கால் வைத்தோட பின்னாட்டு ஓடும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அந்த காலகட்டத்தில் அவங்க யோர்தானை கடக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். அதனால சொன்னார். இன்னைக்கு பாலம் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இல்ல நான் காலை வைப்பேனா வையி, உனக்கு ஒரு அடக்காராதனை பண்ணிடுவோம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் நிறைய பேர் வச்சு அடக்காராதனை பண்ணி இருக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுதே. வசனம் யாருக்கு சொல்லியிருக்கு? உனக்கா சொல்லியிருக்கு? உனக்கு யோர்தான் போல பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையில போய் காலை வை. சோத்திரம். அது என்ன பண்ணும்? பின்னிட்டு திரும்பும். அதை விட்டு நான் போய் யோர்தான் நதியில வைக்கிறேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போய் செத்தவங்க ஏகப்பட்ட பேர். அப்படி போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அன்னைக்கு எதுவும் கிடையாது, எந்த வாய்ப்புமே கிடையாது. அதனால கர்த்தரே சொன்னார், போய் செய்யுங்கப்பா, காலை வைங்கப்பான்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சத்தியத்தை நேரடியாக எழுத்தின்படி எடுக்கக்கூடாது, அதை ஆவியின்படியாக எடுக்கணும். அப்ப பிரச்சனை, காலை வைக்கலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா, இதுல பிரச்சனை இருக்க, என்ன செய்யலாம் அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இருக்கும்போது ஜெபமணி விசுவாசத்தோடு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தானா அதுல போய் துணிஞ்சு காலை வைங்க, அந்த காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை என்னாகும்? பின்வாங்கி போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பிரச்சனை பார்த்தா பெருசு மாதிரி இருக்கும். இதுல போய் காலை வைக்கலாமா, இதுல போய் செய்யலாமா, செஞ்சா மாட்டிக்குவோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேவசனத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? சரி, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, நம்ம துணிஞ்சு அந்த பகுதியை என்ன பண்ணுவோம்? கையை வைப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். செய்வோம். கர்த்தர் நமக்காய் ஒரு காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்வார் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். துணிச்சலோடு விசுவாசத்தோடு கடந்து போகணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம். எங்க சொன்னபடியே ஆகும். யோர்தான் பின்னிட்டு போனது. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம விசுவாசத்தோடு சில காரியங்களை சொல்லும் போது அப்படியே அவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எலியா கருத்தாய் ஜெபித்தார். 3.5 வருடங்கள் மழை பொழியவில்லை. மீண்டும் கருத்தாய் ஜெபித்தார். பெருமழை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறுத்தவும் அடைக்கவும் பொழிய பண்ணவும் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி என்ன தெரியுமா? விசுவாசம். ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு அந்த காரியங்களை கட்டளையிடுகிறார். அந்த காரியங்கள் அப்படியே என்ன பண்ணுகிறது? நடக்கிறதா இருக்கிறது. அதுபோல சூழ்நிலைகள் வரும்போது நன்மைக்கு ஏதுவாய் விசுவாசத்தோடு சில காரியங்களை கட்டளையிடும் பொழுது அந்த காரியங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. கடந்த நாட்களில் ஷிண்டோ வந்து சில சாட்சிகள் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. ஒரு ஊழியக்காரர் ஊழியத்திற்கு நேராய் கடந்து போகிறார். கடந்து போகும்போது சின்ன ஒரு பகுதியை கடந்து போகணும், ஒரு தண்ணீர் ஓடையை கடந்து போகணும். அந்த இடத்துல ஒரு யானையை என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? குளியாட்டிட்டு இருக்கிறார். அவர் அதை அந்த யானையை அப்புறப்படுத்தினா தான் இவர் அங்கிட்ட என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்ப சோத்திரம். அவர் கேட்கிறார், ஐயா நான் எனக்கு ஊழியரும் கூட்டம் நெருங்கிருச்சு, நான் போய் அங்கே பிரசங்கம் பண்ணணும், அதனால கொஞ்சம் நீ யானையை வர சொல்லிட்டா நான் என்ன பண்ணிடுவேன்? போயிடுவேன் அப்படின்னார். அவன் ரொம்ப ஏளனமா, இந்த ஊழியக்காரர்களை பார்த்தா ஏளனமா பேசுறதுல பயங்கரமா பேசி,
நீர் எப்படி போகிறீர பார்ப்போம் அப்படின்னு 1/2 மணி நேரம் நிறுத்திட்டான் அவருடைய பயணத்தை. இவர் அந்த இடத்துல முட்டிக்கால் போட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், போகணும், வழியை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாராம். ஜெபிச்ச மாத்திரத்துல யானை முட்டிக்கால் போட்டுருச்சான். யானை என்ன பண்ணிருச்சு, முட்டிக்கால் போட்டுருச்சு. இவர் கடந்து போயிட்டார். போய் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் பிரசங்கத்தை விட்டு வெளியில வரும்போது அங்கே ஒருத்தன் அப்படியே நிக்கிறான் இந்த குச்சியை வச்சுக்கிட்டு. யாரு? இந்த யானைய அவன் பாகன். ஆமா, ஐயா வாங்கய்யா, ஐயா வாங்க, என்ன பிரச்சனை? முட்டி போட்டது இன்னும் என்ன பண்ணல, எந்திரிக்கல. நீங்க வந்து சொன்னாதான் அது என்ன பண்ணும், வாங்கய்யான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு போனுச்சான். அல்லேலூயா. அப்ப பாருங்க எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கட்டளை கொடுக்குறாங்க. அந்த அதிகாரம் என்ன ஆகுது, ஸ்தோத்திரம். ஒரு முறை ஸ்தோத்திரம் ஊழியக்காரவங்க போய் என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம் அந்த தண்ணியில ஞானசானம் கொடுக்குறாங்க. அப்படி ஞானசானம் கொடுக்கும்போது அப்போ கேலி கிண்டல் பண்ணுற ஒரு கூட்டம் வந்து நிற்கிது. அது எல்லாம் பாலம், அந்த பெரிய பாலம் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த பாலத்தின் மேலே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இவங்க ஞானசானம் கொடுக்கறது கேலி கிண்டல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவதூறாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பொறுத்து 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 பார்த்தாரு. ஊழியரால் என்ன பண்ண முடியல, பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுல. ஆண்டவரே அவர்களையும் இந்த தண்ணிக்குள்ள முக்குங்கப்பா அப்படின்னாரு. பாலம் டமால்னு உடஞ்சிச்சு பாருங்க. அத்தனை பேரும் தண்ணிக்குள்ள வந்து விழுந்தாங்க. தெரிச்சு அடிச்சு எல்லாம் நீந்தி வந்து, என்னடா அந்த மனுஷன் சொன்னவன பாலமே என்ன பண்ணிருச்சு, உடஞ்சு போய் சொல்லி அந்த காட்சியை கண்டு ரட்சிக்கப்பட்டவங்க அநேகராம். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, சோத்திரம். அந்த விசுவாசத்தோடு தேவனுக்காக, தேவனுடைய ஜனத்துக்காக ஒரு கட்டளை கொடுக்கும் போது கர்த்தர் அதை என்ன பண்றார், நிறைவேற்றி கொடுக்கிறார். அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம், அநேக அற்புதங்கள் நடந்திருக்கு. பவுலுடைய காலத்துல கூட சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருப்பான், நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் குறுக்கால வந்து என்ன பண்ணுவான், பார்த்தான், பொறுத்து பொறுத்து பார்த்தான். எந்த மட்டும்டா நீ இப்படி இருப்பன்னு சொல்லி, உன் கண்ணு என்ன பண்ணணும், குருடா போகணும் அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு என்ன ஆகி போயிடும், கண்ணு தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டுச்சு. அப்ப நம்ம எல்லாரையும் குருடாக்கி விட்டுறலாமா? அவருக்கு அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அவர் அந்த பகுதியை என்ன பண்ணார், சொன்னபடியே ஆகும். அதனால நன்மைக்கு எதுவாய் சோத்திர சூழ்நிலைகள் வரும்போது நீங்க கட்டளை இட்டு பாருங்க, அது நன்மையா இருக்குமானால் நம்ம சொன்னபடியே கர்த்தர் என்ன பண்ணுவார், செய்து கொடுப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அதனால அவரால் முடியும், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டு அநேக காரியங்களை சிந்திச்சோம். ஆனா சோத்திரம், இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற காரியம் என்ன தெரியுமா, எப்படி ஆகும், எப்படி அப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படி சில காரியங்கள் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நாம் முடிக்க போகிறோம். லூக்கா 1:13-20 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போமானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமை ஸ்தோத்திரம். தூதன் அவனை நோக்கி, ரைட், நேரம் இல்ல, நான் சொல்லி போறேன். சகரியாவை குறித்து அங்க சொல்லப்படுது, நீங்க வீட்டுல வாசிச்சுக்கங்க. அவர் சொல்றாரு, அவர் முதிர் வயதுல இருக்கிறார், அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்களுடைய மனைவி எலிசபெத். இப்ப தேவதூதன் வந்து அவர் ஆலயத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார், பணி செய்து கொண்டு இருக்கிறார், தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமை சோத்திரம். அந்த இடத்துல தேவதூதன் தோன்றி சொல்றாரு, ஆமை சோத்திரம், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை என்ன வேணும், பிறக்கும், அவன் தான் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லும் போது, நான் வயதானவர், ஆமை சோத்திரம், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னார்ல. அப்படியா, உனக்கு ஒரு அடையாளம் வேணுமா, சரி பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ உன்னால என்ன பண்ண முடியாது, பேசாத போ அப்படின்ட்டாரு பாருங்க. சோத்திரம். விசுவாசிக்கிறதுல சொல்றது தேவதூன் ரெக்கைய வச்சுக்கிட்டு வந்து சொல்றாரு. அப்பயாவது நம்பணுமா இல்லையா? அட மனுஷன் சொன்னாதான் நம்ப வேண்டாம். தேவன் தம்முடைய தூதன் அவரே சொல்றாரு, நான் தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிற கேப்ரியல் தூதன் சொன்னதுக்கு அப்புறமும் என்ன சொல்றாரு, நீர் யாரா இருந்தா எனக்கு என்ன, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சோத்திரம் பார்த்தாரு. அப்படியா சோத்திரம், நீ நம்பணுமே, என்ன பண்றது, சரி கண்ணு பொட்டையா போச்சுன்னா நீ நடந்து போக முடியாது, அதனால கொஞ்ச காலம் என்ன பண்ணு, நாம எப்படி ஆகும்னு கேட்டில, இனி பேசவே மாட்டேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. வாயை அடைச்சாரு வாருங்க. சோத்திரம், முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் வாயை அடைச்சோடனே அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம வாய் தான் அடப்பட்டு போச்சே. சோத்திரம், அப்ப கண்டிப்பா குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஊமையா இருக்கணும். ரைட், ஓகே அப்படின்னு அவிசுவாசத்து நிமித்தம் அந்த நஷ்டத்தை அவர் சந்திக்கிறார். அதனால எப்படி ஆகும், சொன்னது கர்த்தர் அல்லவா, சொன்னது தேவனுடைய வார்த்தை அல்லவா, வாக்கு தத்தம் அல்லவா, அதை எப்படி அவர் நிறைவேற்றாமல் இருப்பார், எப்படி ஆகும்ங்கிற சந்தேக கேள்வியை நமக்குள்ள சத்துருவுக்கு, அப்படிப்பட்ட சந்தேக கேள்விக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அதே லூக்கா 1:34-37 முடிய வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அங்கு மரியாள் கேட்கிறா, நான் புருஷனை அறியேனே. தேவதூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சொல்றார், உனக்கு ஒரு குமாரன்
ஆமா, கற்பது யாவாய் அப்படின்னு சொல்லி உடனே அவ சொல்றா, நான் புருஷனையே அறியலையே, இது எப்படி எனக்கு நடக்கும் என்று சொல்லி அவ என்ன பண்றா, அங்கலாய்க்கிறா. அப்ப ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உன்மேல் இறங்கி வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது பரிசுத்தாவினாலே நீ கற்பந்தரிப்பாய் என்று சொல்லி கடந்து போகிறதை பார்க்கிறோம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அவருக்கு சொன்னதாவது பரவாயில்ல, வயசானவர் குழந்தை பிறக்குன்னு சொன்னா அதையே நம்ப முடியல. இவள் கல்யாணமே ஆகல, அதனால இவள் கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. வாயை அடைக்கல, கண்ணை அடைக்கல. அல்லேலூயா. ஏன்னா நம்ப முடியாத ஒரு பகுதி. புருஷனை நான் அறியேனே, எப்படி உண்டாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, இவர் ஒரு விசுவாசி தான் சோதரன், அவர் ஊழியக்காரர். ஆமே சோதரன், ஊழியக்காரருக்கே சந்தேகம் வருது வயதான காலத்துல. விசுவாசிக்கு அப்புறம் வராம இருக்குமா? கல்யாணமே நடக்கல, எப்படி நடக்கும் கேட்கிற. அதுக்கு ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்து காண்பிக்கிறார். ஆமே, சொன்னபடியே ஸ்தோத்திரம் அந்த காரியங்கள் நிறைவேறினதை பார்க்கும். சில சமயங்கள்ல ஸ்தோத்திரம் எதுக்குமே ஒத்து வராம எப்படி நடக்கும், எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா சொன்னது கர்த்தரானால் நிச்சயமாய் அதை நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற இடத்துக்கு நேராய் கடந்து போகணும். வாசிங்க யோவான் 3:9 வாசிங்களே. அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றார். இவைகள் எப்படி ஆகும்? ஆண்டவர் மறுபிறப்பை குறித்து பேசிட்டு இருக்கிறார். மறுபிறப்பை குறித்து பேசும்போது அவர் யோசிக்கிறார், எப்படி திருப்பி அம்மா வயிற்றுக்குள்ள போய் பிறந்து வர முடியுமா, அது எப்படி ஆகும் அப்படின்னு அவர் ஒரு பெரிய சந்தேகமா கேள்வி கேட்கிறார். ஆமை சோத்திரம். இந்த எப்படி ஆகும், அதாவது தெளிவில்லை சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்கிற அந்த தெளிவில்லாததுனால இப்படி ஒரு கேள்வி எழும்புது. அது எப்படியா மறுபடியும் பிறந்தாதான் பரலோக ராஜ்யம் வரும்னு சொன்னோன்னே அவர் என்ன நினைக்கிறார், எழுத்தின்படி அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கணும் உலக, எப்படி நான் முதிர் வயதாயிட்டேனே, இனிமே எப்படி நான் போய் வயிற்றுக்குள்ள போய் பிறக்கிறது அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், எப்பா மறுபிறப்புனா சோத்திரம் இப்படி அல்ல சோத்திரம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ மறுபடி பிறப்பாயானால் நீ பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணுவாய், காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை புரிந்து கொள்ளுகிறது புரியாததுனால எப்படி ஆகும், அது எப்படி ஆகும் சோத்திரம். ஆண்டவர் சோத்திரம் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்துட்டு வரார். எப்பா செத்ததோட வாழ்க்கை முடிய போல கண்டிப்பா உயிரடைவோம், பரலோகத்துக்கு நேராக கடந்து போவோம் அப்படின்னு. இந்த சதுசேயர்கள் எல்லாம் என்ன பண்றதில்ல, இந்த உயிர்த்தெழுதலை நம்புறதில்லை. உடனே பெரிய அறிவாளியா ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, சோத்திரம் ஒரு ஸ்திரீ ஆனவளும் ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி ஆமே சோத்திரம் கொஞ்ச நாள் அவன் செத்து போயிட்டான். ஆனா வேதவசனம் சொல்லுது, அப்படி செத்து போயிட்டா அவங்களுடைய சோத்திரம் அடுத்து அவங்களுடைய சகோதரன் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குன்னு சொல்லி அவனும் கல்யாணம் பண்ண, அவனும் செத்து போனான். இப்படி 7 பேர் அவங்களுக்கு அண்ணன் தம்பி 7 பேரையும் கட்டி 7 பேரும் செத்து போனாங்க. அவளும் கடைசியில என்ன பண்ணா, செத்து போயிட்டா. இப்ப உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு சொல்றீங்களே, உயிர்த்தெழுந்த உடனே இப்ப இவ யாருக்கு மனைவியா இருப்பா? என்ன அறிவாளி பத்திகளா சோத்திரம். அப்ப ஆண்டவர் சொன்னார், வேத வசனங்களை தவறாய் புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆமே சோத்திரம். உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாய் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் தேவதூதர்களை போல இருப்பார்கள். அல்லேலுயா. ஆமே சோத்திரம். இது போலதான் வேத வசனத்தை புரியாம அது எப்படி யாரும் எப்படி உயிர்த்தெழுதல் இருக்கும் சோத்திரம். அப்ப உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சோத்திரம் இவர் யாருக்கு மனைவியா இருப்பா சோத்திரம்? 7 பேர் மல்லவா விவாகம் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி விளங்காத கேள்வியை என்ன பண்ணக்கூடாது, விளங்காம கேட்கக்கூடாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க வேத வசனத்துடைய வெளிச்சத்துல நடக்கணும். கர்த்தர் ஒரு பகுதியை ஆவிக்குரிய பிரகாரமா சொல்றாரா இல்ல மாம்சத்தின் பிரகாரமா சொல்றாரா அப்படிங்கிறத புரிஞ்சு அதை விசுவாசித்து கடந்து போவோமானால் இது எப்படி ஆகுங்கிற கேள்வி நமக்குள்ள என்ன பண்ணாது, கடந்து வராது. ஒருவேளை தேவ தூதனையே அனுப்பி கர்த்தர் காரியத்தை சொன்னா அப்படியே என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். கப்பல் பயணத்துல பவுல் போய் கொண்டு இருக்கும் போது பயங்கரமான ஆபத்துல சிக்கி கொண்ட போது தேவதூதன் சொல்றார், கப்பல் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் ஒன்று வராது. அப்படியே விசுவாசிக்கிறார் பவுல். விசுவாசிச்சு ஜனத்துக்கு போய் சொல்றார், பயப்படாதீங்க, நான் சொன்னதை கேட்டு போய் அந்த பிரச்சனை வந்திருக்காது, ஆனாலும் மீறிட்டீங்க பரவாயில்ல, ஆனாலும் கப்பல் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் ஒன்றும் வராது, ஏனென்றால் நேற்று இரவு தூதன் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர் விசுவாசிச்சதுனால அந்த இடத்துல நீங்க இருந்தால் நான் இருந்தாலும் விசுவாசிக்கவே முடியாது. தப்பி ஒரு ஆளு என்ன முடியாது. கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க, எங்க போறோம்னு தெரியாது, எது பகல்னு தெரியல, எது இரவுன்னு தெரியல, எந்த திசையில போயிட்டு இருக்கோன்னு தெரியல, எங்க போய் கப்பல் மோதும் அடிக்கும் சதறம்னு தெரியல. இப்ப இந்த இடத்துலதான் தேவதூதன் சொன்ன உடனே அதை சொல்லி பலப்படுத்தி என்ன பண்றாங்க சோத்திரம், அத்தனை பேர் கரையேறினாங்க, ஒருத்தருடைய உயிரிழப்பு வரல, சொன்னபடியே கப்பல் சேதம் மட்டும்தான் வந்தது. அல்லேலுயா. ஏன்னா சொன்னது தேவதூதன் சொல்றாரு இல்லையா. தானியேலுக்கு அப்படிதான் சொல்லப்பட்டது சோத்திரம். தானியேல் தேவசபத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் தூதனையே அனுப்பி என்ன பண்ணுகிறார்,
காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால சில சமயங்கள்ல கர்த்தரே நமக்கு திட்டமாய் அந்த பகுதியை வெளிப்படுத்திட்டா அது எப்படி ஆகும்? திடீர்னு உங்களை பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இப்பதான் நமக்கு தெரியும். இப்படித்தான் பேசுவார். இன்னைக்கு கப்பல்ல நமக்கு கப்பல் பயணமெல்லாம் கிடையாது. இப்ப நமக்கு எப்படி ஆகும்னா, சோத்திரம் எப்படி, பொருளாதாரம் எப்படி, குடும்பத்தை நடத்துறது எப்படி, பிள்ளைகளை நடத்துறது எப்படி. இவர் மிஞ்சி போனால் 3000 ரூபா கொடுப்பாரு. அது கொடுக்க சொன்னாதான் கொடுக்க முடியும். எப்படி அப்படின்னு நிற்கக்கூடாது. சொன்னது கர்த்தர். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ நமக்கு இதுதான் வரும் ஊழியத்தின் ஒரு பகுதியை கர்த்தர் ஒரு காலத்தில் நமக்கு நேராக கொண்டு வருவார். என் வாழ்க்கையிலையும் கொண்டு வந்தார். கொண்டு வந்தோடனே சோத்திரம் கேட்கலையே எப்படி அப்படின்னு என்னை சூழ இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்க. என்னோட வேலை பார்த்தவங்க கேட்டாங்க, என்ன சார் வேலை விட்டு வேற வேலைக்கு போனால் பரவாயில்ல, வேலை விட்டு ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, அங்கே ஏதாவது காசு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சர்ச்சிலேருந்து ஏதாவது கொடுப்பாங்களா? அதுவும் கொடுக்க மாட்டாங்க. வேற எப்படின்னா அது அப்படித்தான். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நமக்கு காரியங்களை என்ன பண்ணுவார்? செய்து கொடுப்பார் என்று சொல்லி ஆமை சோத்திரம். அந்த விசுவாசம், ஏன்னா சொன்னது கர்த்தருங்கிறதுனால எப்படியும் நம்மளை என்ன பண்ணிடுவார்? நடத்திடுவாருங்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அந்த நாளில் தந்திருந்தார். அல்லேலூயா. அதனால சோத்திரம், எங்கள் அப்பா சொன்னார், சோத்திரம் இப்படி போயிட்டு இருக்கிற காசு கொஞ்சம் கையில் வச்சிருப்பேன், அழிச்சுப்பிட்டு 6 மாதம் கழித்து திருவோடு ஏந்திக்கிட்டு என்கிட்ட பிச்சை எடுக்கத்தான் வருவேன் அப்படின்னாரு. சோத்திரம் கிட்டத்தட்ட சோத்திரம் வருடங்கள் 15 வருடங்கள் ஓடிருச்சு. சோத்திரம் இன்னைக்கு வரைக்கும் தகப்பனிடத்தில் ஒரு ரூபா கேட்கும்படி கர்த்தர் அந்த இடத்துக்கு விடலை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய அழைப்பு தெளிவாய் தெரிந்ததுனால கர்த்தர் கைவிட மாட்டார்ங்கிற விசுவாசத்திற்குள்ளே பயணிக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்நாள் முதல் இந்நாள் வரை ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 10 ரூபா கடன் இல்லை, தைரியமாய் பலிபீடத்திலிருந்து சாட்சி பகருகிறோம் தேவனுக்கு மகிமையாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் நிறுத்தலை. கர்த்தர் கிருபையாய் நம்முடைய தேவைகள் சோத்திரம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துகிறார். அதனால உங்களுக்கு நேரா ஊழியம்னு கர்த்தர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தான் பேசினார்னா விசுவாசத்தோடு இறங்க. அது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, இவர்களைப் போல கேள்விகளை கேட்டுக்கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் செய்வார்ங்கிற விசுவாசத்துக்குள் கடந்து வரும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் மண்டிடுவோம், கண்களை மூடி